Hi guys, welcome to our channel Hooks and Crafts. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேசி ஃப்ளார் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளாரை நீங்கள் டெக்கரேஷன்ஸ்க்கு, ஹேர் ஆக்சசரிக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு யான் வேணும் அண்ட் தென் க்ரோஷே நீடில். ஸோ இந்த நீடில் வந்து நான் 2.5 mm எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய யான் வந்து வெயிட் 3 யான் அண்ட் அடுத்து சிசர் வேணும். இந்த ஸ்டிச் அப்ரிவியேஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து சென்டர் பண்ணுறதுக்கு நான் எல்லோ யான் எடுத்துருக்கேன் அண்ட் ஒரு மேஜிக் ரிங் பண்ணிக்கிறேன். இந்த பேசிக் ஸ்டிச்சஸோட டுட்டோரியல் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜிக் ரிங் பண்ணிவிட்டு ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு இது 3 4 5 and 6. ஸோ 6 சிங்கிள் க்ரோஷேஸ் பண்ணிவிட்டேன். இனி அடுத்து மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இனி நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே கூட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இனி அடுத்து வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ நம்ம இப்போ ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் 2ஓட பேட்டர்ன் வந்து இன்க்ரீஸிங் சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஒரு லூப்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ரவுண்டில் 6 ஸ்டிச்சஸ் பண்ணோம். ஸோ 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னா ஒரு ஸ்டிச்லேயும் 2 டைம்ஸ்ங்கிறதுனால 12 ஸ்டிச்சஸ் வரும். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன். அண்ட் இப்போ நான் 12 ஸ்டிச்சஸ் முடிச்சாச்சு. 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் 2 ஓவர். நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஃப்ளாரோட சென்டர் பார்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீடில் டீட்டாச் பண்ணிக்கிறேன். இனி நம்ம வந்து பெட்டல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒயிட் யான் எடுத்துக்கிறேன். ஒயிட் யான் எடுத்துகிட்டு நான் ஒரு ஸ்லிப் நாட் போடுறேன். நான் ஸ்லிப் நாட் போட்டுட்டு அந்த லூப்பில் வந்து நம்ம ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த எல்லோவையும் ஒயிட்டையும். ஸோ எல்லோ சென்டர் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பண்ண கடைசி ரவுண்டில் ஏதாவது ஒரு லூப்குள்ளே நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இனி ஒயிட் கலர் யானையும் லூப் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் 3 செயின் ஸ்டிச் பண்ணணும். ஆனால் நம்ம ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் பண்ணதுனால நான் இந்த டைம் 2 செயின் ஸ்டிச் மட்டும் பண்ணுறேன். என் அடுத்த பெட்டல்ஸ்க்கெல்லாம் 3 பண்ணணும். ஸோ அடுத்து வந்து ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ 2 டைம்ஸ் நீடில் லூப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதே லூப்புக்குள்ளே விட்டு ஒரு நூல் எடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு யான் ஓவர் பண்ணி 2 லூப்ஸ் வழியாக வெளியே எடுக்கணும். ஸோ 2 லூப்ஸ் வழியாக எடுத்து அகெயின் யான் ஓவர் 2 லூப்ஸ் வழியாக எடுக்கிறேன். அகெயின் யான் ஓவர் 2 லூப்ஸ் வழியாக எடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ 2 டைம்ஸ் லூப் பண்ணி சேம் ஸ்டிச்சுக்குள்ளேயே மறுபடியும் விட்டு ஸோ நம்ம வந்து மறுபடியும் ஒரு லூப் எடுத்து 2 ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நீடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லூப்ஸ் இருக்கும். 2 அகெயின் 2 அண்ட் இன்னொரு வாட்டி 2. ஸோ இது வந்து எல்லாமே ஒரே லூப்புக்குள்ளே பண்ணியிருக்கு. இனி நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷே வந்து நெக்ஸ்ட்டு லூப்புக்குள்ளே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே பண்ணுறேன். ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, இனி அடுத்து மறுபடியும் சேம் லூப்புக்குள்ளே அடுத்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி வரும்னா எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ 2 டைம்ஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்து 3 செயின் ஸ்டிச் பண்ணணும். செயின் ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அது வந்து அடுத்த பெட்டலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒரு பெட்டல் பண்ணியாச்சு. இனி இதே மாதிரி அடுத்த பெட்டல் பண்ணணும். ஸோ 3 டைம்ஸ் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, சேம் லூப்புக்குள்ளே 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும்.
சேம் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த ஷேப் வரும். ஸோ ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ இந்த லூப்பில் ட்ரிபிள் க்ரோஷே 1 பண்ணி முடிச்சாச்சு. இனி சேம் லூப்பில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லூப்பில் பண்ணிடாதுங்க, சேம் லூப்பில் பண்ணணும். ஸோ சேம் லூப்பில் செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷேயும் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே ஓவர். இனி அடுத்த ஸ்டிச்சில் 2 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷே, இனி மறுபடியும் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ செகண்ட் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ 2 ஓவர். இனி 3 செயின் ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு லூப்பில் பண்ணணும். ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே பேட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் இன்னொரு 4 பெட்டல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ நான் பெட்டல்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக 6 பெட்டல்ஸ் இருக்குது. இனி நம்ம எக்ஸ்ட்ரா யான் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு செயின் ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீடில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அந்த யான்லேருந்து. ஸோ டேசி ஃப்ளவர் ஓவர். இனி பின்னாடி இருக்கிற யான்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீவ் இன் பண்ணணும். ஸோ உள்ளே வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா யானை நான் கட் பண்ணிடுறேன். நாம் டேசி ஃப்ளவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லா பெட்டல்ஸையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கலாம், அப்போ தான் ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ்டு லுக் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச crochet enthusiast இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching this video. Happy crocheting.